தற்போது ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். எந்த ஒரு முன்னறிவிப்பும் இன்றி ஆவின் பால் பாக்கெட் விலை உயர்த்தப்பட்டிருக்கிறது. தமிழகம் முழுவதும் ஆவின் பச்சை வண்ண பால் பாக்கெட் விலையை விளம்பர அரசு உயர்த்தி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பச்சை வண்ண பால் பாக்கெட்டின் விலையை லிட்டருக்கு 11 ரூபாய் 55 காசு உயர்த்தப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு முன்னறிவிப்பும் இன்றி ஆவின் பச்சை பால் பாக்கெட் விலை திடீரென்று உயர்த்தப்பட்டிருக்கிறது. அரை லிட்டர் என்பது 50 மில்லி குறைக்கப்பட்டு 450 மில்லி 25 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், எந்த ஒரு முன்னறிவிப்பும் இன்றி தற்போது ஆவின் பச்சை வண்ண பால் பாக்கெட்டின் விலை உயர்த்தப்பட்டிருக்கிறது குறித்தான கூடுதல் தகவல். வணக்கம் ஸ்ரீதர். அதாவது நாம் பயன்படுத்தும் உணவுப் பொருட்களில் மிக முக்கியமானது பால். இப்போ பால் பச்சிளம் குழந்தை முதல் முதியோர்கள், நோயாளிகள் என பல தரப்பினரும் முக்கிய உணவாக இருந்து வருகிறது. பால் தான் மனிதனுக்கு வளர்ச்சிக்கு ஒரு ஆதாரமாக இருந்து வருகிறது. இன்றைய நிலையில் தமிழகத்தில் பல்வேறு தனியார் நிறுவனங்கள் பால் பாக்கெட்டுகளை விற்பனை செய்து வந்தாலும் அரசு நிறுவனமான ஆவி நிறுவனம் மூலம் விற்பனை செய்யப்படும் பால் மக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றிருக்கிறது. அது பால் நல்ல தரமானதாகவும் சத்து உள்ளதாகவும் இருக்கும் என்பதால் ஆவின் பாலை மக்கள் மிக அதிக அளவில் வாங்கி வருகின்றனர். குறிப்பாக தமிழக அரசு பச்சை, நீலம், ஆரஞ்சு, ஊதா என்று பல வண்ண நிறங்களில் பால் பாக்கெட்டுகளை விற்பனை செய்து அந்தந்த வண்ண நிறங்களுக்கு ஏற்ப விலையினை நிர்ணயம் செய்து விற்பனை செய்து வருகிறது. ஆனால் தற்போது, அதாவது 5ஆம் தேதி வரை பச்சை பாக்கெட் ஆனது அரை லிட்டர் என்பது 22 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்தது. ஆனால் நேற்று 6ஆம் தேதியில் இருந்து அரை லிட்டர் என்பது பச்சை நிற வண்ண பாக்கெட் 450 மில்லியாக குறைக்கப்பட்டு, அதாவது 50 மில்லி குறைக்கப்பட்டு 450 மில்லி என்ற அளவில் விற்பனை செய்யப்படுகிறது. அதுவும் இந்த விலையானது 3 ரூபாய், கடந்த 5ஆம் தேதி 22 ரூபாய் இருந்தது, 6ஆம் தேதியிலிருந்து 25 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. இது மக்களிடையே மிகுந்த ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது மக்களை குழப்பி இந்த வகையில் திமுக அரசு செயல்படுகிறது. எதிர்காலம் விளம்பரம் என்று செய்து கொள்ளும் விளம்பர அரசானது இந்த விலையேற்றத்தை ஒன்றியும் விளம்பரம் இல்லாமல் மக்களை குழப்பும் வகையில் ஒரு விலையேற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது 450 மில்லி பாலை 25 ரூபாய்க்கு விற்பனை செய்கிறது. அதாவது 1 லிட்டர் என்று வைத்துக் கொண்டால் சராசரியாக 11 ரூபாய் 55 பைசா, அதாவது அதை ரவுண்ட் செய்து பார்க்கும்போது 12 ரூபாய் என்று விற்பனை செய்து விடுகிறது. இதனால் மக்கள் மிகுந்த இன்னலை அணிவித்து வருகின்றனர். குறிப்பாக அரசு தற்போது அரசு ஊழியர்களுக்கு பல்வேறு சலுகைகள், இந்த பொங்கல் பரிசு தொகை என்று பல நிலைகளில் அரசு பல்வேறு நிதி நெருக்கடிக்கு உள்ளாத நிலையில் அரசு உயர் அதிகாரிகளும் முதல்வரின் ஆலோசகர்களும் கஜானா காலியாக இருந்து வருகிறது. இதற்கு விலையை ஏதாவது மக்களிடமிருந்து வரியாக பெற வேண்டும் என்று ஒரு ஆலோசனை கூறியதாக தெரிய வருகிறது. அந்த அடிப்படையில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இப்பொழுது இந்த விலையை யாருக்கும் தெரியாமல் எந்த முன்னறிவிப்புமின்றி ஒரு மறைமுகமாக விலையை கூடுதலாக உயர்த்தியுள்ளார். அதாவது 1 லிட்டருக்கு 12 ரூபாய் என்பது அதிகபட்சமாக உயர்த்தி மக்களின் தலையில் இடியாக தன் விலையை, இந்த பாலின் விலையை உயர்த்தியுள்ளார். இன்றைய பால் பாக்கெட்டுகளில் மிகவும் மக்கள் விரும்பி வாங்கும் இந்த பச்சை நிற பாக்கெட்டுக்கு மக்களிடையே மிகுந்த வரவேற்பு உள்ளதா. அனைத்து பூச்சுகளிலும் ஒரு டிமாண்டாகவே இந்த பச்சை நிற பாக்கெட்டை விற்பனை செய்துள்ளனர். பச்சை நிற பாக்கெட்டை தற்பொழுது நிறுத்திவிட்டு பச்சை நிறத்தில் பிளஸ் என்று புதிதாக ஒரு 2 வரிகளை சேர்த்து தற்போது இந்த விலையேற்றத்தை செய்துள்ளது. இதனால் இதன் பின்புலத்தில் அரசினுடைய தமிழக முதல்வர் வழிகாட்டுகளோடு இது உயர்த்தப்பட்டிருப்பதாகவே பொதுமக்களும் நுகர்வோர்களும் சந்தேகிக்கின்றனர். எதற்கெடுத்தாலும் நான் டெல்டால்காரன், திருவாரூர் ஒன்றுபட்ட தஞ்சை மாவட்டத்தின் சொந்த மாவட்டம் என்று சொல்லும் முதல்வர் ஸ்டாலின் இந்த தஞ்சை மாவட்டத்தை உட்பட்ட ஆவின் பால் ஒன்றியத்திலிருந்தே இத்தகைய விலையை உயர்த்தி இருப்பது மிகவும் வேதனையாக இருப்பதாக இப்பகுதி மக்கள் மிகவும் முதல்வர் மீது தங்கள் கண்டனத்தை தெரிவித்து வருகின்றனர். உடனடியாக இந்த விலையேற்றத்தை தவிர்க்காவிட்டால் நாங்கள் பல்வேறு கட்ட போராட்டங்கள் ஈடுபடுவோம். குறிப்பாக திமுகவின் கூட்டணி கட்சிகளே இந்த விலையேற்றத்தை வரவேற்பதாக எந்த விதமான அறிக்கையும் வெளியிடவில்லை. மறைமுகமாக அவர்களுடைய கூட்டணி கட்சிகளும் இந்த வெளியேற்றத்துக்கு உடமையாக இருப்பதாகவே தெரிய வருகிறது. இதனால் அரசு தற்போது இந்த பாலில் விலையை ஏற்றியுள்ளது. அடுத்த போக்குவரத்து மின்கட்டணம் என்று வர அடுத்த நாட்களில் போல பல்வேறு கட்டங்களை உயரக்கூடிய அபாயம் இருப்பதாகவும் பொதுமக்கள் மிகுந்த அச்சத்துடனே இருந்து வருகின்றனர். ஸ்ரீதர்,
பால் வந்து விலை ஏறி இருக்கு. பச்சிள குழந்தைகள், முதியோர்கள் அப்படின்னு சொல்லி ஆவின் பாலை வந்து ஒரு அத்தியாவசிய தேவை, எல்லாரும் பயன்படுத்திட்டு இருக்காங்க. இந்த ஆவின் பால்ல இன்னைக்கு வந்து விலை வந்து அதிகரிச்சிருக்காங்க. உள்ளதுலேயே வந்து அதிகமா வந்து ஆவின் பூத்துல வந்து சேல்ஸ் ஆகுறது வந்து அந்த பச்சை நிற பாக்கெட் தான் சேல்ஸ் ஆகுது. அதை வந்து அரசு வந்து கணக்கு பண்ணி அரசு ஊழியர்களுக்கு சலுகைகள், ஏன்னா ரேஷன் கார்டுக்கு வந்து 3000 ரூபாய் பணம் கொடுக்குறாங்க. இதை ஈடுகட்டுறதுக்காக என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா ஆவின் பால்ல போய் கையை வைக்கிறாங்க. ஆவின் பால்ல வந்து விளையாட்டம் பண்ணியிருக்கீங்க. பச்சை குழந்தையில இருந்து வயசானவங்க வரைக்கும் அத்தியாவசிய தேவை தானே ஆவின் பால். அதுல போய் யாரும் விளையாட்டம் பண்ணுவாங்களா? அது வந்து கிரீன் கலர் பாக்கெட்ல அதிகமா ஓடுதுன்னு சொல்லி அதுல பிளஸ் அப்படின்னு சொல்லி சேர்த்து 1/2 லிட்டர் வந்து முன்னாடி 22 ரூபா இருந்துச்சு. இப்ப என்னன்னா 450 ml 25 ரூபா, 900 ml பாத்தீங்கன்னா 50 ரூபா. கிட்டத்தட்ட வந்து லிட்டருக்குன்னு கணக்கு பண்ணோம்னா 11 ரூபா சில்லறை வந்து அரசு உயர்த்தி இருக்கு. கிட்டத்தட்ட 8 கோடி மக்கள் தமிழ்நாட்டில் இருக்கான். முதல்வருடைய சொந்த தொகுதி திருவாரூர். இதுல முன்னோட்டமா ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்துல இன்னைக்கு வித்துக்கிட்டு இருக்கீங்க. இது வந்து அத்தியாவசிய தேவை, ஜிஎஸ்டி கூட கிடையாது. இதுக்கு நீங்க ஈடு கட்டுறீங்க. நான் அரசாங்கம் வந்து இது ரேஷன் கார்டுக்கு வந்து 3000 ரூபாய் பணம் கொடுக்குது, அரசு ஊழியர்களுக்கு சலுகைகள் கொடுக்குறோம், இந்த காசை எதுல ஈடு கட்டுறது அப்படின்னு பார்த்தா அது ஆவின் தான் இருக்கா? பால்ல போய் கை வைக்கலாமா யாருக்கும்? பால்ல போய் நீங்க இப்ப ஏத்திருக்கீங்க, இந்த ரேட்டு ஏத்திருக்கீங்க. நீங்க வேணா வேற ஒரு தனி பிராண்டா போட்டு அந்த பிராண்ட் வந்து 50 ரூபா, 900 ml 50 ரூபா, 450 ml 25 ரூபான்னு சொல்லி ஏற்ற வேண்டியதானே? அதிகமா பொதுமக்கள் வாங்கிட்டு இருக்க அந்த கிரீன் கலர் பாக்கெட்ல பிளஸ்ன்னு ஒரு குறியீடை சேர்த்து அதுல வைட்டமின் ஏடி அதிகமா சேர்த்துக்கணும் ஒரு காரணத்தை சொல்லி நீங்க வந்து அதை வந்து 900 ml வந்து 50 ரூபாய்க்கு நீங்க விற்பனை செய்யறத வன்மையா கண்டிக்கிறோம். உடனடியா அரசு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இதை நிறுத்தணும். இந்த மாதிரியான போக்கு, அதாவது மக்கள் விரோத போக்கு தான் திமுக வந்து நீங்க கையில எடுப்பீங்க. அதை வந்து வெளியே தெரியாம இருப்பீங்க. பாமர மக்கள் போய் வாங்குற பாக்கெட்டு என்ன எம்எல் இருக்கு, என்ன நிறுத்தவா போறான் அப்படின்னு சொல்லி அதை வந்து 500 mlங்கிறத 450 ml குறைச்சிருக்கீங்க. இது என்ன? இது வந்து ஒரு நல்ல விஷயம் கிடையாது. இது திமுக அரசுக்கும் ஸ்டாலின் அரசுக்கும் மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறோம். இது